character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good morning to all the viewers. 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பேசிக் ரிலேஷன்ஸ், அதாவது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்கு, டிரான்சிட்டிவ், அதை பற்றி பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ், அதனுடைய எக்ஸாம்பிள் சம்ஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லா ப்ராப்ளம்ஸையும் வீட்டில் கொடுக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற நேரத்தில் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நமக்குன்னு ஒடுக்கப்பட்ட நேரத்தை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நம்முடைய எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.11, let us consider the set S is equal to 1, 2, 3 and row equal to 1, 1, 2, 2, 1, 3 and 3, 1 given the terms கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே given, let us consider. இப்போ S and row all the terms will be Greek lettersல கொடுத்துருக்காங்க. அப்போ reflexive, இப்போ row is reflexive ஆன்னு கேட்டிருக்காங்க. first one question பாருங்க. if row is reflexive, if not, state the reason and write the minimum set of order pairs to be included to row as to make it ரிஃப்ளெக்சிவ். அதை நான் ரிஃப்ளெக்சிவாக இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா என்ன ஆட் பண்ணால் அது நான் மறுபடியும் அது ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த இது கொஸ்டின் பாருங்கள். இஃப் ரோ இஸ் சிமெட்ரிக், இஃப் நாட், சப்போஸ் இஃப் நாட், ஸ்டேட் த ரீசன் எதனால் அது ரிஃப்ளெக்சிவ் இல்லை. அப்போ ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் to be included to row so as to make it symmetric and write minimum number of order pairs to be deleted from row as to make it symmetric. ஓகே, அப்போ நான் இது பண்ணால் உங்களுக்கு அந்த சிமெட்ரிக்கில் ப்ராப்ளம்ஸில் நடத்தும் போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இஸ் ரோ இஸ் டிரான்சிட்டிவ், இஃப் நாட், அதே போல் ஸ்டேட் த ரீசன், சேம் ஆர்டர் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். எப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வரும் நம்ம சொல்லியிருக்கோம். எனக்கு அந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா மட்டும்தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்ல முடியும். அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸுக்கு ஃபார்ம் ஆகுமா இல்லையான்றதை வில் பி செக் அபவுட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின், இஃப் இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்சிவ் ஆர் நாட் ரிஃப்ளெக்சிவ். இப்போ கிவன் இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் அந்த ஓகே, இப்போ இங்கே நமக்கு கன்சிடர் த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நாட் ரிஃப்ளெக்சிவ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் கிவன் செட்டில் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் பாருங்கள். 1, 1, 1, 2, 2, 2 and 1, 3, 3, 1 இருக்குது. இங்கே செட் வில் பி கன்சிடர் அப்போ 1, 2, 3. அப்போ ரிப்பீட்டட், அதாவது எனக்கு என்ன நம்பர் எடுக்கணும் அதே நம்பரே இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவேன். அப்போ எனக்கு இங்கே 3க்கு எனக்கு வரல. அப்போ இட் இஸ் ஏ 3, 3 இஸ் நாட் இன் ரோ given the செட்டில் இல்லை. அப்போ இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் இல்லைன்றதுனால as 1, 1 and 2, 2 are in row. அப்போ 1, 1ம் 2, 2ம் இதில் இருக்குன்றதுனால இட் இஸ் கால்ட் அபவுட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிக்கலாம். அப்போ இங்கே 3, 3 எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நான் என்னென்னு சொல்ல முடியுது, ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ இட் இஸ் எனஃப் டு இன்க்ளூட் the pair 3, 3. So
to row s to make it reflexive சொல்லி முடிக்கலாம் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா கிவன் செட்டில் இட் இஸ் கால்ட் அபவுட் ரிஃப்ளெக்சிவ்ன்றத கொஷினில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் ஏன் நாட் ரிஃப்ளெக்சிவ் இந்த இடத்துல எனக்கு 3,3 இல்லை அப்போ 3,3 இல்லைன்றதுனால இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லியாச்சு சப்போஸ் அதில் 3,3 நான் இன்க்ளூட் பண்ணேன்னா இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்சிவ் புரியுதுங்களா அப்போ இந்த செட்டை ஞாபகம் வச்சுங்க அதே போல் செகண்ட் ஒன் பாருங்கள் ரோ இஸ் சிமெட்ரிக்கான்னு கேட்டுருக்காங்க அப்போ சிமெட்ரிக்னா என்ன கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏ கமா பி அண்ட் பி கமா சி சாரி பி கமா ஏ கமா பி கமா ஏ அந்த ஆர்டரில் இருக்கான்னு பாருங்கள் இந்த இடத்துல ஏ கமா பி 1,2 அதே போல் 2,1 இதில் இருக்கா பாருங்கள் இல்லை அப்போ இட் இஸ் நாட் ஏ சிமெட்ரிக் ஓகே அப்போ ரோ இஸ் நாட் இஸ் சிமெட்ரிக் ஏன் நாட் இஸ் சிமெட்ரிக் சொல்கிறேன் 1,2 இஸ் இன் ரோ but 2,1 is not in row it is clear இந்த set of order pairsல பாருங்க 2,1 ஏதா இருக்காங்களா இது மட்டும் இருக்குல 1,3 3,1 இது இருக்கு அப்ப இது மட்டும் நான் வெச்சி நான் என்னன்னு சொல்லக்கூடாது சிமெட்ரிக் சொல்லக்கூடாது இருக்கிற எல்லா செட் ஆஃப் இதுலயும் பார்க்கணும் அப்ப 1,2 க்கு எடுக்கிறேன் 2,1ன்றது இந்த ஆர்டர்ல இல்ல அப்ப it is not a symmetric அப்ப it is enough to include the pair நான் 2,1 to row as so as to make it symmetric மாறும் it is enough to remove the pair 1,2 from the row as to make it symmetric அதே போல நான் இதை ரிமூவ் பண்ணாலும் இது என்னது எனக்கு சிமெட்ரிக்காக மாறிடும் ஓகேங்களா அது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாகவும் நீங்கள் ஆன்சரை சொல்லிக்கலாம் ஒன்று நான் 2,1 இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்போ இது சிமெட்ரிக்காக மாறும் இல்லை இந்த 1,2 நான் எலிமினேட் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறேன் இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ் ஆல்சோ கால்ட் அபவுட் சிமெட்ரிக் சொல்லிக்கலாம் இப்போ புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஸ் ஏ டிரான்சிட்டிவ் ஆர் நாட் டிரான்சிட்டிவ்னு கொஷின் டிரான்சிட்டிவ் மீன்ஸ் அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ tends to B tends to C அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா A tends to Cன்னு வரணும் புரியுதுங்களா அதாவது தட் இஸ் ஏ பேர் ஆஃப் த டேர்ம்ஸ் 1,1 இந்த மாடலில் பேர் எடுப்பாங்க 1,2 இங்கே இருக்கா அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 2,1 இந்த ஆர்டரில் எடுக்கிறேன் இப்போ இந்த ஆர்டரில் எடுக்கும்போது இங்கே என்ன கிடைக்குது பாருங்கள் இந்த இடத்துல 2,1 இல்லை அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2,2 இருக்குது அதை எடுக்கும்போது இது ரெண்டுத்தையும் நான் சேமாக இருக்கும்போது 1,2 வில் பி ஹியர் ஓகே அந்த மாதிரி வில் பி கன்சிடர் த டேர்ம் இங்கே பாருங்கள் எனக்கு எல்லாமே என்ன கிடைக்குது பாருங்கள் இப்போ 3,1ன்னு எடுக்கிறேன் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் 1,3 ஆர் இன் ரோ 3,1 இதில் இருக்குது 1,3யும் இதில் இருக்குது ஆனால் பட் 3,3 இப்போ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 3,1 நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1,3 எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பி அப்போ இந்த ஆர்டரில் எடுக்கும்போது 3,3 எனக்கு பேர் கிடைக்குது இந்த 3,3 பேர் வந்து எனக்கு இந்த செட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் எ செட் அப்போ எனக்கு செட்டுக்குள்ளார இல்லைன்றதுனால இட் இஸ் எ நாட் டிரான்சிட்டிவ் அப்போ நாட் டிரான்சிட்டிவ்ன்றதுக்குண்டான ரீசனை இங்கே சொல்லி முடிச்சாச்சு டு மேக் இட் டிரான்சிட்டிவாக இருக்கணும்னா we have to include 3,3 in a row so even after including 3,3 the relation is not transitive because 3,1 and 1,2 are in row but 3,2 is not in row to make it transitive we have to include 3,2 also in row அப்போ ரெண்டு நான் பேர் ஆஃப் த டேர்ம்ஸை நான் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணாதான் இட் பிகம்ஸ் ஏ டிரான்சிட்டிவ்னு சொல்ல முடியும் அப்போ என்னென்ன இதை இன்க்ளூட் பண்ணுறாங்க பாருங்கள் 3,3 and 3,2 are to be included to make row as transitive சொல்லிக்கலாம் பட் இஃப் we have remove நான் 3,1 நான் ரிமூவ் பண்ணுறேன்னா தென் it will be considered about டிரான்சிட்டிவ்னு சொல்லி முடிக்கலாம் இனி லாஸ்ட் ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன லாஸ்ட் டேர்ம் we have seen that to make row reflexive we have to include 3,3 to make row symmetric we have to include 2,1 ஓகேங்களா அப்போ இந்த ஆர்டரில் will be same as also consider about அப்போ and to make will row transitive we have to include 3,3 and 3,2 ஏன்னா இது எல்லாமே எனக்கு பேசிக் அதாவது என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வருமா இல்லை நாட் ஈக்குவலன்ஸ் வருமானது தான் இட் இஸ் அன் ரோ இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ரோ இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னாக்கா வில் பி சேம் கன்சிடர் அபவுட் இட் இஸ் ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னாக்கா எனக்கு மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் தீஸ் பேர்ஸ் ஸோ ஆஃப்டர் இன்க்ளூடிங் த
pairs relation between will be considered the set of order pairs. But this relation is not symmetric because 3 comma 2 is in the relation and 2 comma 3 is not in the relation. அப்போ 3 comma 2 is in the relation and 2 comma 3 is not in the relation போது, so we have to include 2 comma 3 also. Now the relation becomes, will be considered about the set of points. அப்போ set of pointsல எனக்கு போகும்போது it is a reflexive, symmetric, transitive எப்படி satisfy ஆகும். அப்போ and hence it is equivalence relation சொல்லி முடிச்சுக்கலாம். அப்போ equivalence relation satisfy பண்ணுறதுக்கு நான் என்னென்ன pair of the points நான் include பண்ணியிருக்கேன்றதையும் சொல்லணும். அப்போ those we have to include the points 3 comma 3, 2 comma 1, 3 comma 2 and 2 comma 3 to row as to make it an equivalence relation சொல்லி முடிச்சுக்கலாம். It is clear? Okay students, next one problem பார்க்கலாம். We have the create the relations. What about the in terms of example 1.12, let consider the set 0 1 2 3, construct the relations on A of the following types. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா relations on A of the following these types எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண போறேன். Not reflexive, not symmetric, not transitive. Not reflexive, not symmetric, but transitive. அதே போல் in this orderல எனக்கு 8 types நான் என்ன பண்ண போறேன்னா will be solve about. Okay. Okay students, இதில் பாருங்க, let us use the pair 1 comma 2 to make the relation not is symmetric and consider the relation 1 comma 2 it is transitive. We have include, நான் என்ன include பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2 comma 3 and not include 1 comma 3, then the relation is not transitive. So the relation 1 comma 2, 2 comma 3 is not reflexive, not symmetric and not transitive. அதாவது இந்த ரிலேஷன்ஸில் நான் இந்த ஆர்டர் பேஸில் 1 comma 2 and 2 comma 3 மட்டும் நான் எடுத்தேன்னா என்னென்ன கிடைக்காது, எனக்கு நாட் ரிஃப்ளெக்ஸிவும் வராது, அதே போல் நாட் சிமெட்ரிக்கும் வராது, நாட் டிரான்சிட்டிவும் வராது. Similarly we can construct more examples. நான் இதே போல் நிறைய இது எனக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற என்னது செட் ஆஃப் நம்பர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா செட் ஆஃப் ஆர்டர் பேஸுக்கு நான் மாற்றுறேன். இதில் நான் சூஸ் பண்ண ஆர்டர் பேஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா 1 comma 2வும் and 2 comma 3யும் எடுத்துக்கிறேன். இட் இஸ் ஏ நாட் ரிஃப்ளெக்சிவ். நாட் ரிஃப்ளெக்சிவ்னா எனக்கு 1 comma 1 வந்துச்சுன்னா இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதே போல் 2 comma 2 இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ் அண்ட் 3 comma 3 இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ், 0 comma 0 இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்சிவ். இந்த மாதிரி எனக்கு இல்லாத தான் ரைட் பண்ணணும். அதனால் எனக்கு என்ன எடுத்துக்கிறேன், 2 நம்பர்ஸ் செட் ஆஃப் ஆர்டர் பேஸ். இப்போ 1 comma 2 எடுத்துக்கிறேன், 2 comma 3. அப்போ 1 comma 2 எடுத்துக்கிறதுனால இட் இஸ் என்னது நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் 1 comma 2, 2 comma 1ன்னு வந்துச்சுன்னா இட் இஸ் ஏ சிமெட்ரிக்னு வந்துடும். அப்போ அதே ஆர்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 comma 2, 2 comma 3ன்னு எடுத்ததுனால இட் இஸ் நாட் சிமெட்ரிக். அண்ட் ஆல்சோ டிரான்சிட்டிவ் எடுக்கும்போது 1 comma 2, 2 comma 3, 1 comma 2 comma 3 comma 2 comma 3 and 1 comma 2 will be applying the transitive applying. Therefore then we get the term என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3 comma here 2 comma 3, 1 comma 2. It is a not transitive சொல்லிக்கலாம். ஏன் not transitive? It will be not a common of the numbers. Okay, அப்போ not a common of the numbersன்றதுனால it is considered about, it is a first condition. என்ன சொல்லியாச்சு, எனக்கு ரிஃப்ளெக்ஸிவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, சிமெட்ரிக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகாது அண்ட் டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அந்த 3 கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைனாக்கா then will be considered about the example of the term. இதே மாடலில் நான் நிறைய எக்ஸாம்பிள், சிமிலர்லி we can construct more examples நான் கொடுக்கலாம். அப்போ நான் மோர் எக்ஸாம்பிள்ஸாக we will be follow the term. இந்த 2 எக்ஸாம்பிள் தான் சார், இந்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் இதுக்கு ஃபிக்ஸடா, இந்த 2 செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் மட்டும்தான் அது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படியும் கிடையாது. நம்ம மோர் எக்ஸாம்பிளில் அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து செகண்ட் ஒன் ப்ராப்ளம் பாருங்கள். செகண்டில் என்ன கேட்டிருந்தாங்க, just now we have seen that the relation 1 comma 2, ஏன்னா எனக்கு டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகணும், மற்ற 2 கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 comma 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இஸ் டிரான்சிட்டிவ், நாட் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் நாட் சிமெட்ரிக்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் வி ஹாவ் த சீன் த ரிலேஷன் 1 comma 2 எடுக்கும்போது இட் இஸ் ஏ டிரான்சிட்டிவ் பட் நாட் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக். அண்ட் லாஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Let us start with the pair 1 comma 2. Since we need symmetricity, we have to include the pair 2 comma 1. Upon at this stage as 1 comma 1, 2 comma 2 are not here,
the relation is not transitive. அப்போ நான் 1,1 2,2 எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்காது, எனக்கு transitive வராது. அதுக்கு those the relations in a set of order pairs இருக்கும்போது 1,2 2,1 is not reflexive. 1,2 2,1 is not reflexive, it is symmetric. இது symmetric condition satisfy ஆகும். ஏன்னா a, b, b, a. ஓகே, அப்போ a, b, b, a. அப்போ இந்த இடத்துல ஆர்டரில் கிடச்சதுன்னா it is a symmetric will be satisfied but not reflexive. அப்போ not reflexive and not transitive will be satisfied here. அப்போ therefore in this condition will be third one proof. And fourth one proofல என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, if we include the pair 1,1 and 2,2 to the relation discussed in third, நம்ம ஆல்ரெடி ரிலேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த தேர்ட் ஒன்ல it will become transitive. it will become transitive வந்துச்சுன்னா நான் அது ரெண்டுத்தையும் எடுத்து உள்ளே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, it is transitive. transitive is will be satisfied in terms of 2,1 and 1,1. in terms of 1,1 and 1,2 எடுக்கும்போது that is will be considered about the term and it is not reflexive. ஏன் not reflexive? it is in symmetric and it is transitive. எனக்கு ஏன் not reflexive and not என்னது symmetric and transitive மட்டும்தான் satisfy ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல எனக்கு 3ன்ற ஒரு நம்பர்ஸ் இருக்குது. அந்த 3ன்றது என்ன பார்த்தீங்கன்னாக்கா 3,3 அந்த ஆர்டரில் எடுக்கல. அதனால் it is not a symmetric reflexive சொல்லியாச்சு. அப்போ இது எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் சிமெட்ரிக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அண்டு டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒனில் for a relation on a 0, 1, 2, 3 to be reflexive, it must have the pairs 0, 0. நான் எல்லாமே என்ன பண்ண போனால் 0, 0 எல்லா பேர்ஸாக எடுத்துக்கிறேன். 0, 0, 1,1, 2,2, 3,3. Fortunately, it becomes symmetric and transitive. Therefore, is as in 1 we have insert. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இன்செர்ட் பண்ண போகிறேன் 1,2 and 2,3. we get the required one. இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள் 0, 0, 1,1, 2,2, 3,3, 1,2, 2,3. அப்போ இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்கள். 0, 0ன்ற அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வந்துடுச்சு. 1,1 it is called about reflexive. அதே போல் இங்கே பாருங்கள் 2,2, 3,3 ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஏ நாட் சிமெட்ரிக் சொல்லிக்கலாம். ஏன் நாட் சிமெட்ரிக் சொல்கிறோம்? இப்போ 1,1 அண்ட் 2,2. இப்போ 1,3 இஸ் ஹியர். இங்கே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் 1,2, 2,3 எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் எனக்கு சிமெட்ரிக்னாலே என்ன சொல்லியிருக்கேன் 1,2 அண்ட் 2,1ன்னு வரணும். இங்கே 2,1 இஸ் ஹியரா? it is not here. அப்போ 2,1 எனக்கு இங்கே இல்லவே இல்லை. அப்போ it is not a symmetric. அது not a transitive எப்போ சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா 1,2 and 2,3ன்னு எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை. எனக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,3. 1,3ன்றது இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்லேயே இல்லை. அப்போ it is not transitive. ஓகேங்களா? அப்போ in this order of the terms நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிக்ஸ்த் ஒன் proceeding like this we get the relation 0, 0, 1,1, 2,2, 3,3, 1,2. that is a reflexive, transitive and not symmetric. எனக்கு reflexive satisfy பண்ணுது, transitive satisfy பண்ணுது அண்ட் எதை satisfy பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேங்களா? it is considered about. and next one பாருங்க, seventh one, as above the given relation. இந்த ரிலேஷன் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எடுத்துக்கிறாங்க. that is a reflexive, symmetric and not transitive. நீங்களே செக் பண்ணலாமே எப்படி எனக்கு 0, it is a symmetricum reflexive மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஏன் transitive சாட்டிஸ்ஃபை பண்ணலன்றதை you will be find out the term. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்? இங்கே பாருங்கள் 1,2ன்ற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் 2,3. அப்போ 2,3ன்னு எடுக்கும்போது எனக்கு a, b, b, c. அப்போ we get the answer a, c. அப்போ a, cனா that is here about 1,3. அப்போ 1,3 is here not in the set. அப்போ not in the setல இருக்கணும் போது it is a not transitive. அப்போ only for satisfy about reflexive and symmetric மட்டும்தான் satisfy பண்ணுது. ஓகே, it is clear about.
and next one பாருங்க last one question we have the relation all the set of order pairs 0, 0, 1, 1 and 2, 2, 3, 3 which is a reflexive, symmetric and transitive. இது எனக்கு மூணுமே satisfy பண்ணனும்னு ஆச்சு. ஓகேங்களா? இதுதான் பேசிக் அதாவது கொடுத்துக்கிற இதில் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸை நம்ம ஒர்க் அவுட் த எக்ஸாம்பிள் சம்ஸாக வில் பி சால்வ் அபவுட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் see about the example sums for 1.13 in the set Z of integers. எனக்கு integers set of all integers என்ற நம்பர் செட் கொடுத்துருக்காங்க. Define in a relation எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா m or n if m minus n is multiple of 12 இருக்கணும். இப்போ prove that R is an equivalence relation. அப்போ equivalence relation உங்களுக்கு முதல்ல தெரியணும். என்னென்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்? சிமெட்ரி, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஓகேவா? அந்த மூணுத்தையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதை இங்கே சொல்ல போகிறேன். சொல்யூஷன்ஸில் ப்ரூவ் தட் த ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் உங்களுக்கு சொன்னேன் நானே. 3 கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். அண்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட் அஸ் கன்சிடர் அபவுட் த கிவன் சொல்யூஷன். m minus n is multiple of 12 சொல்லியிருக்காங்க. as m minus n equal to 0 and 0 equals to 0 into 12 also 0. ஓகே, அப்போ 0 into 12 is equal to 0. அப்போ hence m or m proving that R is reflexive. Okay, R is reflexive சொல்லிக்கலாம். அதே போல் let us consider about m or n. Then m minus n is equal to 12k. It is unknown of the terms. அப்போ நான் unknownல எடுக்கிறேனாக்கா then will be consider about for some integer k. நான் integers தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. the set of all integers zலேருந்து எடுக்கிறாங்க. அதை நான் kன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ that is m minus n is equal to 12k for some integer k. Those n minus m equals to 12 of minus k. ஏன்னா பாசிட்டிவ்லையும் இருக்குது, நெகட்டிவ்லையும் இருக்குது. அதனால் in terms of plus k and இங்கே minus k you choose the term. And hence n or m. இப்போ நான் m or n-க்கு எடுத்து then will be prove about n or m-க்கு சொன்னாக்கா this shows that the R is symmetric சொல்லிக்கலாம். ஏன் எப்படி சொன்னோம் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு கொடுத்துக்கிறது டிஃபைன் பண்ணி m minus n கொடுத்தாங்க. m minus n is equal to 12k. நான் நெகட்டிவ் ஆஃப் த டேர்ம்ஸ் இதில் காமனாக நான் வெளியில் எடுக்கிறேன்னாக்கா n minus m அந்த நெகட்டிவ் இங்கே மைனஸ் கேக்கு இன்க்ளூட் பண்ணிட்டேன். அப்போ 12 of minus k. அப்போ that is will be considered about n minus m is equal to 12 of minus k and hence n or m is equal to this relation shows that R is symmetric சொல்லிடலாம். அப்போ it is a transitive மட்டும் தான் நான் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ transitive ப்ரூஃப் பண்ணுறதுக்கு m or n and n or p. ஓகே, 3 நம்பர்ஸ் will be show that என்ன ஷோ பண்ணி காமிக்க போகிறேன்னா இது எனக்கு ரெண்டுமே ஈக்குவலன் m or p மட்டும் நான் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ m or p ப்ரூஃப் பண்ணுறதுக்கு m minus n equals to 12k, n minus p equals to 12l. அப்போ for some integers k and l ரெண்டுத்தையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எது நான் சொன்னேன் in terms of m or p ப்ரூஃப் பண்ணுறதுக்கு then will be subtracting of the term m minus p equals to 12 of k plus l. And hence then the condition about m or p will be conditioned that therefore this relation show that R is transitive. ஓகே, அப்போ டிரான்சிட்டிவ்னு சொல்லிட்டா எனக்கு 3 கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாக்கா திஸ் ரிலேஷன் R is an equivalence relation சொல்லி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட் திஸ் டைப் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி வர எக்ஸாம்பிள் சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதை சால்வ் பண்ணி சென்ட் அவுட் த வாட்ஸ்அப் நம்பர். Type questions for exercise 1.2 and your first question will be homework question. Okay, what about the first question? Discuss the following relations for reflexive, symmetric and transitive. In this type of the questions will be homework. Okay, you will be find out the answers and send out the WhatsApp number. Thank you to all. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. IIT MBBS தேர்வையான போது மோதி வென்றிடு ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளி
பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.